சேனல் 1வது சேனலுக்கு முன்னாடி முருகேஷ் அனைத்து பொது உறுப்பினர்களை கூட்டத்தை நடத்தப்பட வேண்டும் என்று ஆணையிட்டதற்கிணங்க இன்று 4வது கூட்டமாக கிணத்துக்கடவு பேரூராட்சியில் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தினுடைய நோக்கமாக தளபதியார் அவர்கள் எதற்காக இந்த கூட்டத்தை கூட்டி அனைவரிடத்திலும் இந்த கருத்துரையை மாவட்ட செயலாளரின் மூலமாக இங்கே அறிவிக்கப்பட உள்ளது என்றால், கழகத்தினுடைய திட்டங்களாக நமது மாண்புமிகு தளபதியார் அவர்கள் ஏற்பாடு செய்து அறிவிக்கப்படுகின்ற திட்டங்கள் மக்களிடத்திலே முழுமையாக சென்றடைய வேண்டும். அனைத்து மக்களிடத்திலே நமது ஆட்சியை பற்றி விரிவான முறையிலே அனைத்து மக்களுக்கும் தெரிவிக்கப்பட வேண்டும் என்பதின் நோக்கம்தான் இந்த அனைத்து பொது உறுப்பினர்களினுடைய கூட்டம். முதலிலே ஒரு நல்ல வாக்குகள் வித்தியாசம் 2500 வாக்குகள் வித்தியாசத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட 2500 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற வைத்த உங்களுக்கெல்லாம் தலைவர் அவர்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் நிறைய பேர் நம்மளுக்கு வாக்குகளை அளிக்க இருந்தார்கள். ஆனால் என்ன, இங்கே ஒரு பொதுவாகவே கொங்கு மண்டலத்தில் ஒரு அலை உருவாகி பிஜேபி வாக்குகள் வாங்காத இடங்கள் கூட சில இடங்களில் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. பொதுவாக கோயம்புத்தூர் பார்லிமெண்ட் இருந்தாலும் சரி, இதிலையும் சரி, நாம் எதிர்பாராத வாக்குகளை வாங்கியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு வாக்குகளை அளித்தவர்கள் யார் என்றால், முக்கியமாக நம்ம தலைவர் கலைஞர் அவர்களால் பயனடைந்தவர்கள் தான் வாக்குகளை அளித்திருக்கின்றார்கள். குறிப்பாக விவசாயத்துக்காக இலவச மின்சாரத்தை அளித்தார்கள். ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற இலவச மின்சாரம் அனுபவிக்கின்ற விவசாயிகள் பிஜேபிக்கு வாக்குகளை அளித்திருக்கின்றார்கள். அது நமக்கு வர வேண்டிய பதில். அதே போல் கடன் தள்ளுபடி தலைவர் கலைஞர் அவர்கள் 7500 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செஞ்சதுனால தான் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற விவசாயிகள் உயிர்ப்புடன் இருந்து, அது பொதுவாக கொங்கு மண்டலத்தில் அந்த கடன் தள்ளுபடி மட்டும் இல்லைன்னா எத்தனையோ விவசாயிகள் தற்கொலை பண்ணியிருப்பாங்க. அந்த விவசாயிகளை காப்பாற்றினார்கள். ஆனால் அந்த விவசாயிகளும் இன்றைக்கு நம்மிடம் நன்றியுடன் இல்லை. ஏன் என்று தெரியவில்லை. அதிமுக போடுறாங்க, அதிமுக விவசாயத்துக்கு எதுவுமே பண்ணுனதில்லை. அதே வேளை பிஜேபிக்கும் விவசாயத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? இந்த விவசாயத்தை காப்பாற்றிய தலைவர் கலைஞர் அவர்களுக்காக நாம் மீண்டும் ஒரு முறை அவர்களை அணுக வேண்டும். ஏன்னா மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் குறிப்பாக தலைவர் அவர்கள் இந்த செய்தியை சொன்னாங்க. நம்முடைய சாதனைகள், நிறைய சாதனைகளை பண்ணியிருக்கோம். தலைவர் பண்ணியிருக்காரு, தலைவர் கலைஞர் பண்ணியிருக்காரு, முதலமைச்சர் பண்ணியிருக்காங்க. இன்னும் அந்த சாதனைகளை மக்களிடம் எடுத்து செல்லத்தான் இந்த பொது உறுப்பினர் கூட்டத்தை நடத்தி சொல்லியிருக்காங்க. அண்ணன் சொன்னதை போல பவள விழா ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி நம்ம கட்சியினுடைய பவள விழாவும் முப்பெரும் விழாவும் நடைபெற இருக்கின்றது சென்னையில். அதை முன்னிட்டு இருக்கிற கொடிக்கம்பங்களை எல்லாம் பெயிண்ட் அடித்து புது கொடியாக்கி சொல்லியிருக்காங்க. கொடிக்கம்பம் இல்லாத பகுதியில் கொடிக்கம்பத்தை நட சொல்லியிருக்காங்க. அதே போல் தெருமுனை கூட்டங்கள் வாயிலாக மக்களை சந்திக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த பொள்ளாச்சி பார்லிமெண்ட்டில் கிணத்துக்கடவு தொகுதியில் 48,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சிருக்காங்க. அவங்க பெரிய வாக்கு இருந்தாலும், மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசம் என்றாலும் கூட நமக்கு வாக்களிக்க வேண்டிய வாக்காளர்கள் சரியாக வர வேண்டிய வாக்குகள் குறைந்து விட்டன என்பதுதான் நம்முடைய வருத்தம். ஏனென்றால் பிஜேபியோட வாக்குகள் வாங்குவாங்க என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. எனவே அதற்கு நாம் அவர்களிடம் செல்ல வேண்டும். தினசரி ஒவ்வொரு முறையும் கழகத்தினுடைய தலைவர் மகளிர்களை மனதிலே வைத்து, படிக்கின்ற குழந்தைகளை மனதில் வைத்து திட்டங்கள் தீட்டி அந்த திட்டங்களை அமல்படுத்தி கொண்டிருக்கின்றார். மகளிர் உதவி தொகையை வழங்கிய ஆரம்பித்தால் மகளிர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். அதை அந்த மகளிரிடம்
கொண்டு சேர்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதே போல் காலை உணவு திட்டத்தின் மூலமாக தாய்மார்களுக்கு காலையில் வேலைக்கு சென்றிருக்கிற தாய்மார்கள் காலையிலே அந்த குழந்தைகளுக்கு பள்ளி செல்கின்ற குழந்தைகளுக்கு சரியான உணவு கொடுக்க முடிவதில்லை என்பதற்காகவே கிட்டத்தட்ட 2 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுகின்ற வகையில் காலை உணவு திட்டத்தை அவர்கள் அமல்படுத்தி இருக்கின்றார்கள். அதே போல் தமிழ் புதல்வன் திட்டம், மகளிருக்கு படிக்கின்ற பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்த தலைவர் அவர்கள் ஆண்களுக்காகவும் தமிழ் புதல்வன் திட்டத்தை சமீபத்திலே நமது தலைவர் கலைஞருடைய சிலையை திறக்க வைத்த தலைவர் அவர்கள் சூலூர் கோயம்புத்தூர் ஆர்ட்ஸ் காலேஜில் அந்த திட்டத்தை துவக்கியிருக்காங்க. அதன் மூலம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுகின்ற வகையில் திட்டங்கள் தீட்டப்பட்டு அந்த பயனடைந்திருக்கின்றார்கள். இன்றைக்கின்னு பார்த்துட்டா தமிழ்நாட்டில் இப்போ இந்த பகுதியிலே நம்ம பேரூராட்சியில் தலைவருடைய திட்டங்கள் பயன்பெறுகின்ற குடும்பங்கள் 90% இருக்குது. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஏதாவது ஒரு வகையில் தலைவருடைய திட்டங்கள் சென்றடைந்திருக்கின்றன. அந்த திட்டங்களை எல்லாம் நாம் வீடு வீடாக சென்று அவர்களிடம் சொல்லி அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, கூட்டுறவு சங்க தேர்தலாக இருந்தாலும் சரி, திமுக தான் வெற்றி பெற வேண்டும், திமுகவை தவிர்த்து எதிர்த்து நிற்கின்ற கட்சிகள் டெபாசிட்டை இழக்கக்கூடிய அளவிலே நாம் பணியாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டத்தை நடத்தி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவ்வளவு சாதனைகளை பண்ணியிருக்காங்க. நான் நண்பர் ரவிசோட போனேன், ஏடிங்க 10 வருஷத்தில் என்ன பண்ணினாங்கன்னே தெரியாது. ஒரு வேலையும் கூட செய்யலை. அனைத்து பேரூராட்சி பகுதி, ஊராட்சி பகுதிகளில் சாலை சரியில்லாமல் இருக்குது. குடிநீர் பிரச்சனையை அவங்க தீர்க்கலை. ஊராட்சி பகுதியில் இருக்க பேரூராட்சியும் கூட பரவாயில்ல, ஊராட்சி பகுதியில் படுமோசமான நிலைமை. பல கிராமங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் தண்ணி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. நாம் 3 வருஷம் வந்த பிறகு அத்தனை பிரச்சனைகளை கிராமங்களுக்கு செல்லும் பொழுது சொல்கிறாங்க, ஊராட்சி மன்ற தலைவர் இருக்காரு, அத்தனை பிரச்சனை இருக்குது. அந்த பகுதியில் நல்ல தண்ணீர் கிடையாது, சாலை வசதி கிடையாது, சாக்கடை வசதி கிடையாது. கொஞ்சம் பொதுவாகவே பேரூராட்சி பகுதியில் சாக்கடை இல்லைன்னு என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியும். நானும் ஒரு பேரூராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்கேன். தலைவர் அண்ணன் கதிர்வேல் இருக்காங்க. எங்கள் பகுதியிலலாம் அந்த சாக்கடை வசதியே கிடையாது. 10 வருஷத்தில் அவங்க எதுவுமே பண்ணல. அந்த 10 வருஷம் இருந்த பணத்தெல்லாம் பேரூராட்சிகளையும் சரி, ஊராட்சிகளையும் சரி, அவங்க தேர்தலே நடத்தாமல் அவங்க எடுத்துகிட்டு போனதுனால தான் இன்றைக்கி இவ்வளவு சிரமத்திலையும் நம்ம தலைவர் ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஆனால் கடுமையான கடன் சுமை இருந்தாலும் கூட பொதுமக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதிலே கழகத்தின் தலைவர் அவர்கள் உறுதியாக இருக்கின்றார். எனவே நாம் அனைவரும் அவருடைய கரங்களை பலப்படுத்துகின்ற வகையிலே சிறப்பான முறையில் செய்துவிட்டு தலைவருடைய சாதனைகளை கொண்டு சேர்க்க வேண்டும். அடுத்து வருகின்ற எல்லா தேர்தலுக்கும் அடுத்து இங்கே கூட்டுறவு எலெக்ஷன் தான் வர வாய்ப்பு இருக்குது. அந்த எலெக்ஷனுக்கு இந்த பகுதியில் இருக்க கூட்டுறவு சங்கங்களில் இருக்கின்ற நண்பர்கள் இன்னும் புதிதாக நண்பர்களை இதில் சேர்க்க வேண்டும். தேர்தலாக வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் அந்த தேர்தலை சந்திக்க நகர செயலாளர்களுக்கு உண்டான அந்த பணிகளை எல்லாம் செய்வார்கள் என்று நினைக்கின்றேன். அதே போல் எதிர்வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே 2500 வாக்குகளில் 5000 வாக்குகள் வித்தியாசத்திலே நாம் யாரை தலைவர் கைகாட்டுகின்றாரோ அந்த வேட்பாளரை இந்த பேரூராட்சி பகுதியில் 5000 வாக்குகள் வித்தியாசத்திலே நாம் வெற்றி பெற பெற்றோம் என்ற ஒரு நல்ல தகவல்களை நமக்கு சொல்ல வேண்டும். அதுக்கு நீங்கள் உழைக்க வேண்டும். இந்த தேர்தலிலே உழைத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. உங்கள் பொற்பாதங்களிலே சமர்ப்பித்து வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அதே போல் நம்மளுக்கு 21 அணி இருக்குது. அந்த 21 அணிக்கும் தலைமையிலிருந்து நிர்வாகிகளை கேட்டுட்டாங்க. நகரத்தினுடைய செயலாளரோடு உங்களுக்கு இருந்து நீங்கள் ஒவ்வொரு அணிக்குமே ஒரு அமைப்பாளர், 3 துணை அமைப்பாளராக இருந்தாலும் சரி, 5 இருந்தாலும் சரி, இன்றைக்கே தயவு செஞ்சு எல்லோரும் எழுதி கொடுங்க. வராத நண்பர்களையும் கூட நன்றாக செயல்படுகின்ற அவர்களுக்கு இப்போ எந்த பதவியும் இல்லைனாலும் கூட அந்த நண்பர்களை சேர்த்து மகளிர் அணி, மாணவர் அணி, இளைஞர் அணி, அனைத்து இளைஞர் அணிக்கு ஏற்கனவே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அனைத்து அணிகளுக்கும் உண்டான லிஸ்ட்டை இன்றைக்கி தயார் பண்ணியிருக்கேன். கேட்டு நகர செயலாளர் எழுதுவார். நீங்கள் இந்த பணிகளை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கூறி வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பாணி தமிழ்நாட்டிலேயே முதலாபாணி மாவட்ட செயலாளர் வேண்டி தெரிஞ்சுக்கிறார். அடுத்தபடியாக கிணத்துக்கிடக்கு இடம் பார்த்துட்டார். கிணத்துக்கிடத்து ஒதுக்கணும், அது கூடி சிறுவில் நடக்கு. அதே போல் மாவட்டம் நன்றி சொல்லிக்கிறார். அதே போல் நம்ம எலெக்ஷன் முன்னாடி சொன்ன எம்பிஎஸ்சி மாதிரி சொன்னோம், எந்த வார்டு லட்சம் வாங்கினா எந்த பூத்தில் வச்சாலும் எனக்கு சன்மானம் கிடைக்கிறது. இன்றைக்கி எம்பி வராத காரணத்தினால அதை தள்ளி வச்சுட்டா. எம்பி வர எம்பி மாவட்டம் சேர்ந்தனைக்கு அது கண்டிப்பாக அந்த சொன்னதுக்காக நம்ம வேலை செஞ்ச அனைவருக்கும் எந்த பகுதியில் ஓட்டு வாங்கணும் அவங்களுக்கெல்லாம் சன்மானம் அளிக்கப்பட வேண்டும். அடுத்தபடியாக அதைய சொல்றதுக்கு
அதாவது 5 செயலாளர்னா ஒன்று தான் வெளியே எரியுது. நம்ம மரியாதைக்குரிய மாவட்ட செயலர் சொன்ன மாதிரி நம்மளோட தலைவரோட திட்டங்களை எல்லாத்துக்கும் எடுத்து கூறி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இப்போ வாங்கின ஓட்டு விட டபுள் மடங்கு ஓட்டு வாங்கி மீண்டும் நமது தலைவர் அவர்களை முதல்வராக்கி நாம் அவர்கள் வழிநடத்த வேண்டும் கூறிக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்வுக்கு வருகின்ற அனைவருக்கும் நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.